உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு துலா ராசி அன்பர்களுக்கு செவ்வாயோடைய பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்ன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் சிறப்பாக சில பதிவுகள் போட்டுகிட்டே வருவோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். துலா ராசியில் பிறக்கக்கூடியவர்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி என்பது. இந்த துலா ராசி என்பது இயற்கையாகவே நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் உங்களை நேர்மையாகவே இருக்க விட மாட்டாங்க, நியாயமாகவே இருக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அது அண்ணாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கவங்க யார் வேணா இருக்கலாம், மக்கள் பொதுமக்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு. அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயித்து கொண்டிருப்பவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வரப்போறாரு. அந்த செவ்வாய் பகவான் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூன் 1லேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அந்த மேஷ ராசியிலேருந்து பலன்களை கொடுக்க போறாரு. துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள். அது வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு கடன் தான் பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர்ந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 42 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணி முதல் 1:30 மணிக்குள்ள யாருக்கு கடன் கொடுக்கணுமோ ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த பேப்பரில் எழுதி அவர் பேர் எழுதி அவர் ஊர் எழுதி அதில் ஒரு 100 ரூபா வச்சு அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு உங்களுடைய பக்கத்தில் வீட்டில் எல்லார் வீட்லேயும் முருகன் ஃபோட்டோ இருக்கும். துளாராசி நண்பர்கள் நிறைய பேர் முருகனை வழிபாடு பண்ணுறீங்க. அவங்க எல்லாரும் அந்த முருகன் ஃபோட்டோ பக்கத்தில் வைங்க. இல்லை முருகன் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா முருகனை நினச்சிட்டு வைங்க. இல்லை முருகன் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு அவர் முன்னாடி வச்சுக்கிட்டே வாங்க. அந்த கடன் அளவு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கம்மியாயிடும். இல்லை குலோஸே பண்ணுவீங்க, கவலையப்படாதீங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, கோடியில் இருந்தாலும் சரி, லட்சத்தில் இருந்தாலும் சரி, 1000த்தில் இருந்தாலும். ஏன்னா துளாராசி என்பவர்கள் கடந்த 3 வருஷத்தில் கடன் பிரச்சனைனால தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கடன் தான் சார் பிரச்சனை, வேற எதுவுமே இல்லை சார். தொழிலில் கடன் மட்டும் இல்லைன்னா நான் என்ன மாதிரி சம்பாதிக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் வரக்கூடிய நேரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும். நிறைய பேருக்கு வெளியில் பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கு முயற்சிகள் பண்ணலாம். நிறைய வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் காசை, உங்களுடைய சேவிங்ஸை வெளில தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஏதோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை வெளில யாராவது திருப்பி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக உதவி இருப்பீங்க. அவங்கெல்லாம் பணம் கொடுக்கல அப்படின்றக்காக ரொம்ப மனம் நொந்து போய் வருத்தப்பட்டு, ஏன்டா நம்ம இதெல்லாம் கொடுத்தோம், ஏன்டா செஞ்சோம், இத்தனை கால சம்பாதியத்தை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோமேன்னு வருத்தப்படக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களும் பணம் கொடுப்பாங்க. உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா வருங்காலத்திலே அந்த பணம் கண்டிப்பாக வரும். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். இந்த துளாராசி என்பவர்கள் அப்படின்னாவே நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க, உணவு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க, அதே போல் டெக்ஸ்டைல், அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை நோக்கி மட்டும் யோசிங்க, வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். இந்த 42 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, யாருக்கிட்டலாம் போனால் நடக்கும், யாருக்கிட்ட பேசினா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு மட்டும் நினச்சி அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய தருணம் ரொம்ப தூரத்தில் இல்லை,
பக்கத்திலேயே இருக்கு. இந்த வருஷத்துல நெறைய வாய்ப்புகள் வரும். அத பயன்படுத்திக்கங்க. அதேபோல இந்த காலகட்டத்தில வேலை செய்யக்கூடியவர்கள், வேலையில நெறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம். நெறைய துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டத்தில வேலைய விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. கம்பெனி மூடியிருப்பாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில நெறைய பேருக்கு என்னன்னா, வேலையே குடுக்காம சும்மா உட்காந்து வச்சிருப்பாங்க. நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க, நம்ம வந்து வேலை இல்லாம உட்கார வச்சிருக்காங்க. எப்ப அனுப்புவாங்கன்னு தெரியாம பயத்துல இருக்கீங்க. அவங்கலாம் வேலை மாற்றம் பண்ணக்கூடிய அற்புதமான நேரம். இல்ல நீங்க வேலையில இருந்தும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. உங்களுக்கு தொல்லைகள் நெறைய இருக்கு. அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா, கடந்த 1 1/2 வருஷத்துல மட்டும் வேலையில நெறைய தாக்கங்கள, கஷ்டங்கள உங்கள பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ்ல உங்கள எந்த அளவுக்கு உங்கள தாழ்த்த முடியுமோ, உங்கள அவமானப்படுத்த முடியுமோ செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனவேதனையில இருக்கீங்க. இப்போ ஸ்கூல் பசங்க காலைல ஸ்கூல் போம்போது, ஐயோ! ஸ்கூலுக்கு போம்போதுன்னு யோசிப்பாங்க, அழுவாங்க. அந்த மாதிரி இந்த துலா ராசி என்பர்கள் வேலைக்கு போணுமே, நீ வேலைக்கு போனா என்ன சொல்லுவாங்களோ? என்ன வேலை செய்ய சொல்லுவாங்களோ? என்ன டார்கெட் குடுப்பாங்களோ? எத பண்ண சொல்லுவாங்களோ? எத்தன பேருக்கு நம்ம அசிங்கப்படணுமோ? அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்க ஒரு வேலை கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் நான் கம்பெனி மாறல அப்படின்னு ஒரே கம்பெனில இருக்கக்கூடியவர்கள் நெறைய பேர். அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் முக்கியமான நேரம் இந்த நேரம். வேலைய விட்டுட்டு தேடாதீங்க. வேலையில இருந்துகிட்டே இந்த 42 நாள் அப்ளை பண்ணுங்க. வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வேலை வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லன்னா கண்டிப்பா வேலையிலிருந்து அவங்களே அனுப்பக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா வரும். ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு. அதேபோல துலா ராசி அன்பர்களுக்கு நெறைய பேருக்கு இப்ப இந்த காலகட்டத்தில நீங்க இருக்கீங்க. எனக்கு பிரச்சனை இல்ல சார். எனக்கு புரமோஷன் தான் இல்ல. இன்கிரிமெண்ட் தான் இல்லன்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த காலகட்டத்தில நீங்க போய் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா புரமோஷன் கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதேபோல இந்த காலகட்டத்தில நெறைய துலா ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. திருமண யோகம் இருக்கக்கூடிய நாள் இந்த 42 நாட்கள். ஆனா துலா ராசி என்பது இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய துலா ராசி என்பது கடந்த 1 1/2 வருஷத்துல மட்டும் நெறைய பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரச்சனை, குடும்பத்துல இருக்கவங்கனால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது. நீங்க ஏதாவது பேசிட்டதுனால அவங்க ஏதாவது உங்கள பேசுனதுனால பிரிஞ்சிருக்கிறது. நெறைய பேருக்கு தவறான பழக்கவழக்கங்கள்னால பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனால பிரிஞ்சிருக்க சூழல்லாம் நெறைய இந்த துலா ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1 1/2 வருஷத்துல மட்டும் நடந்திருக்கு. அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பேசுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேர்ந்து வாழலாம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு அற்புதமான தருணம். இல்ல பிரிஞ்சுட்டீங்க, சண்டை போட்டுலாம் பிரிஞ்சுட்டோம் சார், போதும் சார் வாழ்க்கை வாழ்ந்தது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன்னு நினைக்கக்கூடியவர்கள், மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா நெறைய துலா ராசி நொந்து போயிருக்கீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில இப்ப என்ன ஆகும்னா, பரவால்ல நீங்க வீட்ல ஒரே பையனா இருப்பீங்க, ஒரே பொண்ணா இருப்பீங்க. அம்மா, அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால நான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேபோல இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய நெறைய பேர் வெளிநாட்ல போய் சம்பாதிக்கணும், வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும். ஏன்னா சம்பாதிச்ச காசெல்லாம் குடும்பத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. சம்பாதிச்ச காசெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல குடுத்துருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேரு துலா ராசி என்பர்கள் கடந்த 1 1/2 வருஷத்துல மட்டும் ஷேர் மார்க்கெட் நெறைய இழந்திருக்கீங்க. வெளியில பணத்த கடனா குடுத்து இழந்திருக்கீங்க. நெறைய பேரு இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் நெறைய ஏமாற்றங்கள், சீட்டு போட்டு நெறைய ஏமாற்றங்கள அடைஞ்சிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு போய் சம்பாதிக்கணும். வேற வழியே கிடையாது. இதுக்கப்புறம் வெளிநாடு போனா தான் வாழ்க்கைய வாழ முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள், இந்த காலகட்டத்தில அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா, வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வெளிநாடு வாய்ப்பு ஒரு சிறப்பான வாய்ப்பா இருக்கும். நீண்ட நாள் அங்க இருப்பீங்க. நெறைய சம்பாதிப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதேபோல வெளிநாடு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை, அதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஏதோ ஒரு அதே மாரி லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க, அதேபோல உணவு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்க. நீங்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இத விட ஒரு சிறப்பான தருணம் கிடையாது. அதே மாரி இம்போர்ட் பண்ணி நீங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு மிஷினரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை இறக்குமதி விக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்கெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த 42 நாட்கள். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா அந்த துலா ராசி என்பர்கள் செய்யலாம். அதேபோல துலா ராசியில இருக்கக்கூடியவருக்கு நீங்க நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதம் இந்த 42 நாள் வாராகிய வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்றது நல்லது. பஞ்சமி திதி வரும். இந்த மாசத்துல 3 நாள் வரும். அந்த பஞ்சமி திதியில வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாளா உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரத்த அந்த வாராகி உங்களுக்கு குடுப்பா. அதற்கான பிரார்த்தனைகள் செய்யுங்க.
கண்டிப்பாக சிறப்பாக வெற்றி பெறுவீங்க. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் புதுசாக ஏதாவது சில விஷயங்கள் செய்யணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வேலை மாற்றணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா தசாபுத்தி கோச்சாரங்கள் ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அது தெரியாமல் தான் நிறைய பேர் தப்பான முடிவுகள் எடுத்து மாட்டிக்கிறீங்க. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சின்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.